ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. வாங்க இன்றைக்கி 2 kg சிக்கன் போட்டு அப்புறம் பச்சை மொச்சக்காய் போட்டு எப்படி குழம்பு செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு சிக்கன் கறி செய்கிறதுக்கு கண்டெய்னர் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கிங்க. 4 அனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதே ஆட் பண்ணிக்கலாம். அனியன்ஸ் இந்த கறிக்கு நல்லா ப்ரௌனாக ஆகணும். நல்லா ப்ரௌனாக ஆன பிறகு அது கூட கறி லீவ்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிறதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அது என்ன மசாலா, யூஸ்வலாக நம்ம நான்வெஜ்க்கு என்ன மசாலா ரெடி பண்ணுவோம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூண்டு, இஞ்சி, மிளகு, சீரகம், சோம்பு, தேங்காய், அனியன், பச்சை மிளகா, இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டை தான் கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அனியன்ஸ் அந்த ஆயில்லையே 1 டேபிள் ஸ்பூன் அளவு தனியாத்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இது 3மே போட்டு அந்த ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அது ஃப்ரை ஆனதுமே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா ஆட் பண்ணிக்கலாம். மசாலா ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வதக்குங்க. பாருங்கள், கலர் பாருங்கள் என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ஆயிலே நம்ம மிளகாய்த்தூள், தனியாத்தூள் போட்டு ஃப்ரை பண்ணியிருக்கோம். அப்புறமா நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலாவும் ஆட் பண்ணிக்கின்னு அது ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்குங்க. ஏன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டெல்லாம் போட்டிருக்கோம். அது ஃப்ரை ஆனதுமே டொமேட்டோ ஒரு 5 பிக் டொமேட்டோ கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். டொமேட்டோ பேஸ்ட்டை நம்ம அதே ஜாரில் கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க டொமேட்டோவும் அதில் ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ ஆட் பண்ணிட்ட பிறகு நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணணும். அது எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா அதில் இருக்கிற ஆயில் செப்ரேட் ஆகி வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் குழம்பு நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 2 டேஸ்க்கு வச்சா கூட அது கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும்னு நெசசிட்டியே இல்லை. நல்லா இது வதக்குங்க. தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா வதக்குங்க, மிக்ஸ் பண்ணிக்கிங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த மொச்சக்காய் ஆட் பண்ணிக்கலாம். மொச்சக்காய் ஆட் பண்ணிவிட்டு கூடவே 2 kg சிக்கன் ஆட் பண்ணுறேன். 2 kg சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒன்றோடு ஒன்று மசாலாவில் மர்ஜ் ஆகிட்டு அதை நல்லா ஒரு 20% குக் ஆகணும். அந்த மசாலாலே குக் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு அது நம்ம கொஞ்ச நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அது கொஞ்சம் குக் ஆகி வரும். அப்புறம் ஜாரில் நம்ம டொமேட்டோலாம் கிரைண்ட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம ஜாரில் தண்ணி ஊற்றிட்டு சிக்கனில் ஆட் பண்ணிட்டோம். தேவையாக்கிற அளவு நான் கல் உப்பு தான் போடுறேன், அது நல்லா டேஸ்ட் கொடுக்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உப்பு போட்டுட்டோம், சிக்கனும் ஆட் பண்ணிட்டோம். எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஆஹா, இப்போவே நல்லா நம்மளுக்கு கமகமகமான்னு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல் ஸ்மெல் வருது. ஏன்னா நம்ம சோம்பெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரெஷ்ஷு மசாலாஸ் தான் நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது க்ளோஸ் பண்ணி வைங்க. நல்லா பாயில் ஆகட்டும் குழம்பு. இங்கே பாருங்கள், குழம்பு நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொரியாண்டர் லீவ்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கோங்க. சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கார்னிஷ் பண்ணிவிட்டு இப்போது இந்த குழம்பு நம்ம இட்லிக்கு தான் செஞ்சுருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம இட்லிக்கு சாப்பிட்லாம், தோசைக்கு சாப்பிட்லாம். மத்தியானம் லெஃப்ட் ஓவர் இருந்தால் ரைஸுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிக்கன் மொச்சக்காய் போட்டு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.